மீட்பரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து காலத்தினுடைய 26வது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த 26ஆம் நாளினுடைய தலைப்பு இயேசுவுக்காக துணிந்த நில். இதனுடைய ஆதார வசனம் மார்க்கு 13ஆம் அதிகாரம் 9 13 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். நீங்கள் ஜப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளும் ராஜாக்களும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். அதாவது பரலோகத்துக்கு செல்லும்போது மிகவும் நன்றாய் செய்தாய் என்று இயேசு உன்னை பாராட்ட வேண்டுமா? அப்படியானால் என் நாமத்தின் நிமித்தம் 13 வசனம் எல்லாரானாலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவானா. பாருங்க, பயப்படாதே முதல் வார்த்தையை சொல்லுதானா கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகுது. அதற்கு இவைகளெல்லாம் என்ன ஸ்டார்டிங், ஆரம்பமே என்று அர்த்தமாம். ரெண்டாவது சாட்சியா இரு சொல்ற. இயேசு கிறிஸ்துவுக்கு மீண்டும் வரும்னு அனைவரும் அவரை பற்றி என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள வேண்டுமா. மூணாவது என்ன சொல்றாருன்னா ஆவியானவரின் உதவியே நாடுன்னு சொல்ற. பரிசுத்த ஆவியானவரே உனக்காக தேவன் பரிந்து பேசுகிறாராம். உனக்கு தேவை ஏற்படும் போது நிச்சயமா ஆண்டவரிடத்துல கண்டிப்பா பரிந்து பேசுவாராம். நிச்சயமா நிலைத்திரு, அதாவது முடிவு பரியந்த நிலை நிற்பவனே நிலைத்திருக்கப்படுவானா, ரட்சிக்கப்படுவானா. நிலைத்திருக்கப்படனா முடிவு பரிந்தம் நிலை நிற்பவன ரட்சிக்கப்படுவானா. பரிசுத்த ஆவியானவரோடு உதவுவது பயமில்லாமல் இன்று நான் உமக்காக உதவி செய்யும். எவ்வளோ பெரிய சின்ன ஜபம். இதை சொல்லிட்டு நீங்க பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.